ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறது, மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அழாக்கு இட்லி அரிசி, ஒரு அழாக்கு பச்சரிசி, ஈக்குவல் ரேஷியோ. கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அளவு உளுந்து. இது கூட நம்ம அரைக்கும்போது சாதம் வடித்து சாதத்தை கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறோம். இதை ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஊறட்டும். அரைக்கும்போது உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். ஓகே, கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் ஆப்பம் மாவு காலையில் எப்படி மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்து வச்சுருந்தோம், ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம மாவை அரைக்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே கிரைண்டரில் மாவாட்டினது தான், இட்லிக்கு மாவாட்டினது தான். பாருங்கள், இப்போ மாவு பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான நம்மளுக்கு எவ்வளோ சாதம் போட்டால் ஆப்பம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நல்லா மூடி போட்டு, ஓரளவு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அரைச்சிட்டு உங்களுக்கு நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி ஆப்பம் பார்க்க போகிறோம். ஆப்பம் மாவு அரைச்சி வச்சுருந்தோம், அது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். கடாயை முதல்ல சூடு வச்சுக்கணும். சிம்மில் வச்சு கடாயை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஷேப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதோட சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்கால் பாயாவோட சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ, எங்களுக்கு தேங்காய் பாலோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.